வெறுப்பா இருக்குதுடா. அதனால அது மேலே புதுசாக இருக்குதா? அதுவாடா, அதான் நான் டெக்னோ ஸ்பார்க் 4.0. அப்படின்னா அது அட்வான்ஸ் லேப்டா. அந்த லேப்ல வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட மிஷினும் இருக்குடா. சரி போய் பார்க்கலாமா? வாடா போய் பார்க்கலாம். போகலாம். ஆமாடா, இது நம்ம டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாம மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டோட ப்ராஜெக்டும் இதுல இருக்குடா. நம்ம எல்லா ப்ராஜெக்டும் போய் பார்க்கலாம்டா. டேய், அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஒரு ஏசி ஃப்ரிட்ஜும் போய் பார்க்கலாம்டா. சரி வாடா. அங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க கூட போய் கேட்கலாம்டா. வாடா. சரி கேட்கலாம். டேய் பிரதா, நீங்க என்ன பண்றீங்க? ஏய், இங்க இருக்கிற விஷயம்லாம் நாங்க தான் எக்ஸ்பிளைன் பண்றோம். இது நல்லா தான் பேசுறா. நம்ம எங்கே எக்ஸ்பிளைன் சொல்லலாமா? டேய் பிரதா, ஏசி பத்தி ஃப்ரிட்ஜ் பத்தி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றா. சரி வாங்கடா, நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்பில்ட் ஏசி டெஸ்டிங் ரிங். ரெஃப்ரிஜரேஷன் டெஸ்டிங் ரிங். வாங்க இப்போ நம்ம 2 பேர்த்தையும் பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன சொல்ல போறேன், இப்போ ரெஃப்ரிஜரேஷன் டெஸ்டிங் ரிங் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதோட காம்பனன்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ரஸர், செகண்ட் ஒன் கண்டென்சர், தேர்ட் ஒன் எக்ஸ்பிரஷன் வால்வ், ஃபோர்த் ஒன் எவர்டன். நம்ம இப்போ இதோட ஒர்க்கிங் பார்க்கலாம். கம்ப்ரஸர் லோவர் கேஸ் வந்து ஹையாக மாற்றி கம்ப்ரஸ் கண்டென்சர். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஹீட்டாக மாறுது. கண்டென்சர் ஹையாக வர கேஸ் வந்து ஹீட்டாக மாறுது. ஹீட்டை ரிலீஸ் பண்ணி அட்மாஸ்பியர் ஏரில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கண்டென்சர். எக்ஸ்பிரஷன் வால்வ் ஹையாக வர கேஸ் வந்து லோவாக மாற்றி எவர்டன் காலினாங்க. எவர்டன் காயில் லிக்விட் ஐட்டம்ஸில் உள்ள ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி ஜில்லஸ் ஆக்கி திருப்படியும் கம்ப்ரஸருக்கு வேற வந்து ரிமூவ் அனுப்பும். இதுதான் இதோட ஒர்க்கிங். அது மட்டும் இல்லாமல் தெர்மோஸ்டாட்டிக் வால் எது யூஸ் பண்ணுறோம்னா போதுமான அளவு கூலிங் கிடைச்ச உடனே கம்ப்ரஸர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணி ஆன் பண்ண யூஸ் பண்ணும். இதான ரெஃப்ரிஜரேஷன் டெஸ்டிங் ரிங்கோட ஒர்க்கிங். இது உங்களுக்கு புரிஞ்சுதானா? இப்போ புரிஞ்சிச்சுடா பிரதா. ஸ்டீவன் நெக்ஸ்ட் ஏசி பார்க்கலாம். டேய் பிரதா, ஏசி பத்தி எக்ஸ்பிளைன் பண்றா. இப்போ நம்ம ஸ்பில்ட் ஏசி டெஸ்டிங் ரிங் பத்தி பார்க்கலாம். இதுல 2 ஏசி யூஸ் பண்றோம். ஒன்று அவுட்டோர் ஏசி, ஒன்று இன்டோர் ஏசி. இப்போ நம்ம மெயினான காம்பனன்ட்ஸ் பார்க்கலாம். இதில் கம்ப்ரஸர், கண்டென்சர், எக்ஸ்டென்ஷன் வால்வ் அண்ட் எவர்டன் காயில். இதில் வேற 4 காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒர்க்கிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ரஸர், லோ வர ப்ரெஷரை ஹை ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சராக மாற்றி கொடுக்குறோம். கண்டென்சர் வேலை என்னன்னா ஹீட்டை அப்சர்வ் பண்ணி கூலியான ஏரை அட்மாஸ்பியரில் அனுப்புது. தேர்ட் ஒன் எக்ஸ்டென்ஷன் வால்வ் எது யூஸ் பண்ணுறோம்னா ஹையாக வர ப்ரெஷரை லோ ப்ரெஷராக மாற்றி ஃபில்டருக்கு அனுப்பும். ஃபில்டர் வந்து ஏர்ல டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எவப்போரேட்டர் காயிலுக்கு அனுப்பும். ஃபோர்த் ஒன் எவப்போரேட்டர் காயில் வேலை என்ன பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்கிற ஹீட்டான ஏரை அப்சர்வ் பண்ணிட்டு கூலியான ஏரை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நம்ம பார்த்தா ஸ்பில்ட் ஏசியோட ஒர்க்கிங். எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் வெளியே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.